மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அரசியலுக்கு வர ஆசை எண்ணம் இருக்கு. கட்சியில இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எந்த கட்சின்னு ஒரு க்ளூ கொடுக்கலாமா? இல்ல, எனக்கு தளபதி அவர்களை பிடிச்சிருக்கு. அரசியல்ல படத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது அரசியல்ல மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நம்பி வந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு முறை ஓட்டு போட்டு பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா விஜய் அரசியலுக்கு வரன்னு அறிவிச்ச பிறகுமே 16 முறை தான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறது குற்றச்சாட்டு முடியும். அது அவருடைய சூழ்நிலையே, அவருக்கு தான் தெரியும். தாவேக்காவுக்கு ஒரு சரியான மகளிர் அணி தலைவி கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. கமல் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் மக்களின் மையத்தில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருப்பீங்க. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்த்தது இல்லை அப்படின்னு வெளில வந்துட்டீங்க. இதே மாதிரியான ஒரு பார்வை தான் தாவேக்கால. இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பேன்ல. ஆனால் இந்த முறை நான் ஏமாறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன்ல. மறுபடியும் உள்ளே போயிட்டு 2 மாதத்துல வெளில வரணும்னு வச்சிருக்க மாட்டேன்ல. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்கிட்ட பேசும்போது கண்ணை மூடி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, ஜென்சியை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உங்களுடைய பார்வை இல்லை? அவர் வந்துட்டு ஒரு உச்சத்துல இருக்காரு, சினிமாவின் உச்சம். அவர் பார்த்துட்டாலும் சம்பளம் கிடையாது. 200 கோடி ரூபா மனுஷ அசால்ட்டா 30 நாள்ல வாங்கிட்டு போயிடலாம். என்னுடைய வாழ்நாள் சம்பளத்துல கூட வந்துட்டு ஈடுகட்ட முடியாது. அப்படி ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு தூரம் வந்து வெயில்ல பாடுபடணும், இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்காக பேசணும் அப்படின்னாக்கா என்ன அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தோன்னா பயந்து ஓடி போயிடுவாங்க. இல்லாட்டி நான் கட்சியில இருக்கனா இல்லையான்னு தெரியாத மாதிரியான ஒரு கேம் ஆடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த போல்டா, நான் வீட்லயோ இல்லை ஆஃபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க என்ன தேடலாம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பெரிய தைரியம் வேணும். நீங்க ஒரு விஷயத்துல விஜய் பயந்தாரா போல்டா? பயப்படுத்தினாங்க, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ் வரணும், டெல்லிக்கு 2 தடவை விஜய் வர வச்சாங்க. அதனால ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சா? அப்படி எதுவும் ஆகல, இல்லை பயப்படல இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப நீங்க விஜய் பக்கம் இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நடிகை, ஆண்டர்பிரனர். அடுத்து அரசியலுக்கு வர ஆசை இருக்கா? எண்ணம் இருக்கா? என்னவாக போறீங்க? இல்ல, ஒரு கட்சியில இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எம்எல்ஏ அது காலம் தாங்க பதில் சொல்லும். கமல்ஹாசன் சாரே வந்துட்டு முதலமைச்சராக வேண கனவு கண்டு இன்னைக்கு எம்பி ஆயிருக்காரு. எல்லாருடைய கனவும் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. பட் அதே மாதிரி என்னுடைய கனவும் பெருசா இருக்கு. எந்த கட்சின்னு ஒரு க்ளூ கொடுக்கலாமா? இல்ல, எனக்கு தளபதி அவர்களை பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு அவர் ஒரு மாற்றம் தேவைப்படுது. இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக ஆண்ட போதும் திமுக ஆண்ட போதும் இவங்களை விட இவங்க குறைவான தப்பு பண்ணியிருப்பாங்களா, அவங்கள விட இவங்க குறைவான தப்பு பண்ணியிருக்காங்களா, யாருக்கு ஓட்டு போடலான்னு மாற்றி 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 ஓட்டு போட்டு கொஞ்சம் சலிச்சு போனதுக்கு அப்புறமா அரசியல்ல படத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது அரசியல்ல மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நம்பி வந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு முறை ஓட்டு போட்டு பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சராசரி குடிமகளாக எனக்கு இருக்கு. ஸோ அவருடைய கட்சியின் செயல்பாடுகளாக பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய கட்சியில இணையலாமா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா தாவேக்கா பிஜேபியோட பீட்டுங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அமித்ஷா போய் மீட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரு பிஜேபியோட கூட்டு வைக்கல? எந்த கட்சி வைக்கல இதுவரையும் தமிழ்நாட்டுல? திமுக ஒரு காலத்துல வச்சாங்க, இப்ப இல்ல, இப்ப எதிரியா தானே இருக்கு. இல்ல, இப்ப இல்ல, யாரு வைக்கலங்கிறது பிஜேபி. தமிழ்நாட்டுல இருந்தவரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஒருத்தர் குறை சொல்றதுக்கு நாம வந்துட்டு பரிசுத்தமானவரா இருக்கணும். யார் எல்லாரும் பண்ண ஒரு விஷயத்த இன்னொருத்தர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் அங்க குத்துதுன்னு கேக்குறேன். நீங்க வந்துட்டு யாரு கூட கூட்டணி வைக்கலங்கிறத தாண்டி தமிழக மக்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்களா, செஞ்சாக்க நீங்க முதலமைச்சராகிறதுக்கான தகுதிகள் இருக்குங்கிறத நான் நம்புறேன். ஒரு கட்சியின் தலைவராக அந்த கட்சியின் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை ஏற்று நடந்துக்கிறது தான் அந்த கட்சியினுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அதுதான் அவங்களுடைய உரிமையும் கடமையும் கூட. ஸோ அப்படி தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி இல்லை நல்லதுதான் இருக்குங்கிறத நம்புறோம். ஆனா விஜய் அரசியலுக்கு வரன்னு அறிவிச்ச பிறகுமே 16 முறை தான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்படியெல்லாம் சொன்னாக்க எப்படிங்க? அவர் இப்பதான் வந்திருக்காரு. அவர் வந்து
அதான் அவர் ஒன்றும் 10-15 வருஷமாலாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருப்பாரு, தன்னுடைய தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கும், எத்தனை தடவை போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆனா எல்லா கல்யாண காது குத்து ஒரு இறப்புக்கெல்லாம் அந்த எம்எல்ஏ போய் கல்யாணம் காது குத்து இறப்புக்கு போறதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. நாட்டுல என்ன பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்காக ஒரு ரைஸ் அவுட் பண்ணிருக்காராங்கிறதான் விஷயம். அவர் எங்க போனாலும் தான் நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணீங்கன்னா அவரை முதல் எப்படி போவாரு? கரூருக்கு போயிட்டு வந்துட்டாரு, அடுத்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டீங்க, 1.5 மாசம் வெளியவே போக விடல. அவர் போகலன்னு அடுத்த கேள்வியை முன்னெடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்து போனாலும் நீங்க பிரச்சனை பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஒரு நல்லதே நான் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க என்ன வச்சு நீங்க ப்ளேம் பண்றீங்கன்னா அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது அவருடைய சூழ்நிலையே, அது அவருக்கு தான் தெரியும். தாவேக்காவுக்கு ஒரு சரியான மகளிர் அணி தலைவி கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு மாற்றம் தேவைப்படுது. அதுக்காக வந்துட்டு டிஎம்கே பிடிக்கலையா, ஏடிஎம்கே பிடிக்கலையானாக்கா அதுல பிடிச்ச விஷயங்களும் இருக்கு. சமீபத்துல நான் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு போயிருந்தேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அரசு மருத்துவமனையை அவ்வளோ சுத்தம் சுகாதாரமுமா பராமரிச்சிருந்தாங்க, 24 மணி நேரமும் டாக்டர்ஸ் இருந்தாங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். பரவாயில்லையே, அந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ சூப்பராக இருக்கேன், நான் வீடியோ பண்ணிட்டும் போட்டு வந்தேன். நல்லது யார் பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அதுக்கு ஒரு கட்சியின் தலைவர் தான் தேவைப்படுறாரு, அவர் தான் பிம்பமாக இருக்காரு அப்படின்னாக்கா யார் அதிகமாக பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு தானே தவிர யார் நல்லது பண்ணாலும் எங்களுக்கு சரிதான். அப்போ தமிழ்நாட்டை பயங்கரமாக அந்த தமிழக அரசியல்களை தான் பயங்கரமாக வாட்ச் பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மினிஸ்டர் அப்படின்னு கேட்க வரல, எந்த துறை கொடுத்தா நீங்க சரியா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு இல்ல, நான் இன்னும் கட்சியிலேயே வந்துட்டு சேரலையே, அது தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள மாடே வாங்கலங்கிற அப்புறம் ஏன் வாய்க்காட்டுல விட்டு மேய விட்டுங்கிற கதை. சர்க்கார் படத்துல விஜய் வந்து அரசியல் அதெல்லாம் முன்னாடி வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு 7-8 பிரச்சனை பத்தி அப்படி பார்த்தாக்க நான் ஏன் வந்துட்டு எய்ம் ஹைங்கிற மாதிரி ஏன் துணை முதல்வர் பதவிக்கே நான் போக கூடாது, நான் ஏன் மினிஸ்டர் போகணும்? சசிகலா துணை முதலமைச்சர் தமிழ்நாடு. ஐயா இப்படியே டம்லைன்ல போட்டு என்ன தூக்கி விட்டுறாது. ஏதோ கொஞ்சம் ஷூட்டிங் கீட்டிங்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா இதனாலதான் பர்சனல் இன்டர்வியூ யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே எல்லா விஷயத்தையும் கரண்ட் போயிட்டே இருப்பீங்க. பட் என்னன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நிறைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கிறாரு. அவருடைய நகர்வு அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவு. ஓகே ஓகே. சகாயம் ஐஏஎஸ் அரசியலுக்கு வந்துட மாட்டாரா? ஒருவேளை தாவேக்கால இணைஞ்சிட மாட்டாங்களா? முதலமைச்சரா சகாயம் சார் இருந்துட்டு விஜய் அரசியல் கட்சியை வழி நடத்தலாமேங்கிற மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் அடிபட்டதுல அதெல்லாம் கவனிச்சிங்களா? சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்துட மாட்டாங்க கேள்வி இப்ப கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சகாயம் சாரை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம், இறையன் சாரை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். இவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும், எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா யாரு வந்தாலும் சரி, என்னுடைய விஷயம் அதுதான், யாரு வந்தாலும் சரி எனக்கு தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும். ஒன்றும் இல்லை, இதே நம்ம கமல்ஹாசன் சாருடைய கட்சியில் நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன் 2 மாதம். ஓ சூப்பர். இருந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் விருப்பம் கிடையாது, நான் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2 மாதம் தான் எனக்கு. ஸோ எனக்கு அந்த கட்சியின் கொள்கைகள் எனக்கு பெருசாக நான் எதிர்பார்த்தது ஒன்று, உள்ளே போய் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உள்ளிருந்து பார்த்தா தான் அது வந்துட்டு அது செயல்படுமா, செயல்பாட்டுக்கு சரியாக வருமா, இது உண்மையிலே இது உங்களுடைய கொள்கைகள் கரெக்டாக தான் இருக்காங்கிறத நம்ம உள்ளிருந்து பார்த்தா தான் தெரியும். பொதுவாக நான் வந்துட்டு ஒரு சிட்டிசனாக நான் இருந்து பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டுக்கு இவங்க 2 பேரையும் பார்த்து சலிச்சு போச்சு. இன்னொருத்தர் யாராவது வந்து ஒரு வேலை வந்துட்டு புதுசாக சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு சின்ன ஏக்கம் தான். அதனால தான் எனக்கு விஜய் அவர்களையுமே நான் வந்துட்டு சொன்னேன். ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்குறேன், கமல் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் மக்கள் நீதி மையத்தில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருப்பீங்க. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்த்தது உள்ளே இல்லை அப்படின்னு வெளில வந்துட்டீங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு பார்வை தான் தாவேக்கால உங்களுக்கு. இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பேன்ல. இப்போ நான் முதல் முறை போகும்போது எனக்கு அந்த எந்த எண்ணமும் இருந்திருக்காது. அப்போ நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே அங்கே வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் வந்துட்டு சிம்பிளாக போய் ஜாயின் பண்ணணும்னு போயிருந்திருப்பேன். ஆனால் இந்த முறை நான் ஏமாறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன்ல, மறுபடியும் உள்ளே போயிட்டு 2 மாதத்தில் வெளில வரணும்னு வச்சிருக்க மாட்டேன்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை தோத்துட்டா அதை விட ரொம்ப பெருசாக கிளவராக இது சரியாக வரும் வராது அப்படிங்கிற திட்டமிடலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு உள்ளே போவோம், அதை பற்றின எண்ணத்துக்கே போவோம்னு சொல்கிறேன். ஸோ அப்படி நிறைய முறை யோசித்து எனக்கு இது சரியாக வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இல்லை எனக்கு விஜய் சாருக்கு ஓட்டு போட்டான்னு பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு அவருடைய கட்சியில் இணையணும்னோ இல்லை அந்த மாதிரியான ஆசைகள் கிடையாது. அரசியலுக்கு வரணும், அது யார் நல்லது பண்ணாலும் அவருக்கு பின்னாடி இருந்து எனக்கு பொறுப்பு பதவியெல்லாம் வேண்டாம். நான் வந்துட்டு எனக்கு அந்த இதுலேருந்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துல என்னுடைய பங்களிப்பும் இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணம் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்கிட்ட பேசும்போது கண்ணை மூட்டி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஜென்சியை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூட்டி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உங்களுடைய பார்வை இந்த இடத்துல என்னவா இருக்கு?
அப்போ எல்லாருக்குமே இதே மாதிரி என்ன நான் சொன்ன மாதிரி தோணியிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இல்லை கண்ணை மூடிட்டு இதில் என்னங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக யோசிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அது அவங்கவுங்களுடைய உரிமைங்க. யாருக்கு என்ன இப்போ எனக்கு தோணிருக்கு, நான் ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டாக்க இதே மாதிரி இந்த திமுகவும் அதிமுகவும் தான் மாற்றி மாற்றி ஆண்டு தமிழகத்தில் என்ன பெருசா அப்படின்னாக்க நிறைய விஷயம் இருந்திருக்கு. ஆனால் இதை விட பெருசாக பெட்டராக செஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு என்ன விதமான expectation தான். மாற்றம்? இல்ல இப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க சொன்ன மாதிரி அது வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 உறுதிப்படுத்தப்படும். தானே? இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1 தானே? இன்னும் உறுதிப்படுத்தப்படும் சொல்றேன். இருந்தாலும் தமிழ்நாட்டுல பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனை பண்ணக்கூடியவர் ஏதாவது கட்சியில இருந்தாக்கா அந்த பிரச்சனையை நீங்க தான் மூடி மறைச்சிட்டு போயிடுறீங்களா? அந்த கட்சியை சார்ந்த நபர்னு கடைசி வரையும் இந்த கட்சிக்கான பேரும் வர பொள்ளாச்சியா மாட்டேங்குது. இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா எங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி. ஸோ என்னன்னா நம்ம பண்ண பகாசுரன் படத்தையும் கூட அந்த உண்மை சம்பவம் தான் அதுல. சரி, பொள்ளாச்சி ஆமா அதுல நடந்த சம்பவம் தான். ஸோ அந்த ரோல் பண்ணும்போதும் கூட எனக்கு அப்படிதான் தோணுச்சு. யாருனாலும் நீங்க பேரை ஈஸியா மூடி மறைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஸோ என்னன்னா நான் குறிப்பிட்டு இந்த கட்சி தான் அதை பண்ணுது, அந்த கட்சி தான் அப்படி பண்ணுன்னு சொல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீ குறைஞ்சபட்ச தப்பு பண்ணியிருக்கியா, நீ கொஞ்சம் பண்ணியிருக்கியா, ஸோ இப்படி பார்த்து தான் நம்ம ஒரு முறையும் ஓட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு இந்த முறை எதுவுமே இல்லாமல் பிளாங்கா மக்களுக்காக ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு உச்சத்துல இருக்காரு, சினிமாவின் உச்சம். அவர் பார்த்துட்டாத சம்பளம் கிடையாது. 200 கோடி ரூபா மனசு அசால்ட்டா 30 நாள்ல வாங்கிட்டு போயிடலாம். ஒரு என்னுடைய வாழ்நாள் சம்பளத்தில் கூட வச்சா கூட அதில் வந்துட்டு ஈடுகட்ட முடியாது. ஸோ அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளோ தூரம் வந்து வெயிலில் பாடுபடணும், இவ்வளோ தூரம் வந்துட்டு மக்களுக்காக பேசணும் அப்படின்னாக்கா அங்கே என்ன அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது எனக்கு என்னமோ பர்சனலாக வந்துட்டு இவர் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரஜினி சார் வரும்போது வரேன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு இவருன்னு கிடையாது, யார் புதுசாக வந்தாலும் எனக்கு வந்து பரவாயில்லையா தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வருதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சிக்குமே போனது. ஸோ இப்போ விஜய் சார் ஆரம்பிக்கும் போதும் நிறைய எனக்குள்ள நிறைய ஆராய்வுகள் இருந்தது. சரியாக வரும் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது. அவர் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தோடனே பயந்து ஓடி போயிடுவாங்க. இல்லாட்டி நான் கட்சியில் இருக்கனா இல்லையான்னு தெரியாத மாதிரியான ஒரு கேம் ஆடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த போல்டாக நான் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன், நீங்கள் என்னை தேடலாம் வேண்டாம், அந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பெரிய தைரியம் வேணும். நீங்கள் அதாவது கரூர் விஷயத்துல விஜய் பயந்தாரா, போல்டா நின்னாரா? பயப்படுத்தினாங்க, அது உண்மைதான். அதை வந்து நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இப்போ வரையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, ஜனநாயகன் ரிலீஸ் வரையும். டெல்லிக்கு 2 தடவை விஜய் வர வச்சாங்க. அதனால ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சா? பணிஞ்சு போயிருந்தா அயர்ந்திருக்கணும்ல. அப்படி எதுவும் ஆகலை இல்லை, பயப்படலை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே அப்போ நீங்கள் விஜய் பக்கம் தான். அதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இதை விட பச்சையா எப்படிங்க சொல்ல முடியும்? நான் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன். ஓகே லயாவுடைய நோக்கம், லட்சியம் என்ன? நோக்கம்னா எனக்கு பர்சனலாக நிறையா இருக்குங்க. நல்ல ஒரு வீடு வாங்கணும், லட்சியம் நல்ல ஒரு கார் வாங்கணும். லட்சியம் என்ன, எனக்கு 35 வயசாகிடுச்சு, வாழ்க்கையில் பாதி தூரம் வாழ்ந்து முடிச்சிட்டேன். மீதி இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் நம்மளால் முடியாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒன்று. அது அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது வந்துட்டு அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்களுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, யாராவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணுங்கிறது தான் நான் தோன்றேன். ஓகே ரொம்ப அழகா ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி அடுத்து நீங்கள் மேற்கொள்ள போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அழகா டீட்டெயிலாக போட்டு உடச்சிருக்கீங்க, வர வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். காவியக்காவுக்கு மேலும் ஒரு பலம் கூடுதலாக வந்து சேர்கிறது. அதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபியூச்சர் ஜேர்னிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.